மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். அமைதியை உருவாக்குவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் பெண்களின் முழுமையான மற்றும் சமமான பங்கேற்பு இன்றியமையாது என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த அமைதி நிறுவல் ஆணையத்தின் தூதர் மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக எம்பி வில்சன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவர் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 1325 25ஆம் ஆண்டு நிறைவு நாளை ஒட்டி இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அமைதி நிறுவல் ஆணையத்தின் தலைமை ஜெர்மனிக்கு இந்தியா தனது பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். மேலும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அமைதிப்படை நடவடிக்கைகளுக்கான முன்னணி பங்களிப்பாளர்களின் ஒன்றாக இந்தியா இருக்கும் என்றும் உரையாற்றினார். கோவையில் உள்ள மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருக்கல்யாண விழா விமர்சையாக நடைபெற்றது. 7ஆம் படை வீடான இக்கோவிலில் கடந்த 22ஆம் தேதி காப்பு நிகழ்ச்சியுடன் கந்தசஷ்டி விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் முருகப்பெருமான் பால அலங்காரத்துடன் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். மேலும் காப்பு கட்டி விரதமிருந்து வந்த பக்தர்கள் திருக்கல்யாணம் முடித்து தங்களது விரதத்தை நிறைவு செய்தனர். திருவாரூரில் பிரசித்தி பெற்ற பழனியாண்டவர் கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு முருகர் வேடம் அணிந்து பள்ளி கல்லூரி மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். தமிழகம் முழுவதும் உள்ள முருகர் கோவிலில் கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பழனி ஆண்டவர் கோயிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று முருகப்பெருமானுக்கு பால், மஞ்சள், இளநீர் போன்ற சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் முருகன் வேடமணிந்து பரதநாட்டியம் ஆடியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. குற்றால மெயின் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலி அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இரவு முழுவதும் மழை பெய்து வந்ததால் அருவிகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது தனியார் பேருந்து நடத்துனர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து அறந்தாங்கி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அதன் பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் பயணிகளை இறக்கிவிட்டுக் கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தகாத வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது. தட்டி கேட்ட இருவர் மீதும் தனியார் பேருந்து நடத்துனர் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அரசு பேருந்து நடத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதிமுக கூட்டணிக்கு ஜனவரியில் புதிய கட்சிகள் வரும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் திண்டுக்கல் கிழக்கு பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பயணக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். பாஜக அதிமுக கூட்டணி பலம் பெறுவதைக் கண்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கூறிய அவர், வருகிற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றார். அவருக்கு அந்த சந்தேகம்லாம் வேண்டாம். அவருக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம், வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிறதுனால தோல்வி பயத்தில் முதலமைச்சரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் ஏன் இந்த கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் இன்றைக்கி தோல்வி பயம் வந்துருச்சு. சார் பிரச்சனையிலேயே தோல்வி பயம். எந்த சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் நடந்துச்சு, அந்த சார்லேயும் ஒரு தோல்வி பயம், இப்போ இந்த சார்லேயும் தோல்வி பயம். அதனால தான் தோல்வி பயத்தில் இன்றைக்கி
மடைமாற்று வேலையில் முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பாமக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் கட்சி தொண்டர்களின் விருப்பம் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணிக்கு பாமக வருவது குறித்து திமுக தலைவரும் பாமக நிறுவனரும் தான் முடிவு செய்ய வேண்டும் என கூறிய அவர், கரூரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை விஜய் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும் எனவும், தற்போது விஜயின் செயல் விரும்பத்தக்கும் வகையில் இல்லை என ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும். நேரடியாக அன்றைய தினமே கூட அதை செய்திருக்க வேண்டும். இல்லை என்றாலும் கூட ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாக திரும்ப சென்று அவர்களை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லோரும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இது விரும்பக்கூடியது அல்ல என்று எல்லோருமே சொல்லக்கூடியது. ஆனால் கண்டிப்பாக நேராக தான் போய் பார்த்துருக்கோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள முத்துமாலை முருகன் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற இக்கோவிலில் கடந்த 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக கோயில் தியான மண்டபத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்றதை அடுத்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சமேத வள்ளி தெய்வானை சுவாமிகள் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தனர். பின்னர் பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். பண்ருட்டி அருகே 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர் காலத்து மூத்த தேவியின் கல் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள பைத்தாம்பாடி வயல் பகுதியில் புதர்களுக்கு மத்தியில் மண்ணில் புதைந்த நிலையில் கல் சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் சிலையை ஆய்வு செய்தார். பின்னர் இந்த சிலை 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர் காலத்து மூத்த தேவியின் சிலை என்று தெரிவித்தார். பைத்தாம்பாடி பகுதியில் பல்லவர் காலத்து சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு வருவதாகவும் தொல்லியல் ஆய்வாளர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மருந்து கொள்முதலில் முறைகேடு செய்ததாக முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 2 பேர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2018-19 புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த புகாரில் புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதாரத்துறை இயக்க மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 2 பேர் உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் ஓய்வு பெற்ற மருத்துவர் அல்லிராணி மட்டும் விடுவிக்கப்பட்டு மற்ற 5 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை ஊர் உலா தொகுப்பில் விரைவாக பார்க்கலாம். அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி வார்டு சிறப்பு கூட்டத்தை அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து வார்டு சிறப்பு கூட்டம் நடத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. நிலையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களான ராமாமணி, கிருஷ்ணமூர்த்தி, ராஜேஷ், பாலமுருகன், கலைச்செல்வி, மதியழகன், முழுமதி இமயவரம்பன், நாகரத்னம் ஆகிய 7 நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதுகுறித்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கூறுகையில், திருவிளக்கு, சுகாதாரம், அங்கன்வாடி கட்டடங்கள், சமுதாய கூடங்கள் உள்ளிட்ட அடிப்படை வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும், பாகுபாடு இல்லாமல் அனைத்து வார்டுகளுக்கும் வளர்ச்சிப் பணிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். எங்கள் சீர்காழி நகராட்சியில் இதுவரைக்கும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவிடவில்லை. எங்கள் 7 வார்டு கவுன்சிலருக்கும் சாலை வசதி, லைட் வசதி, குடிநீர் வசதி, பட்டா வழங்குதல், இது ஏற்கனவே 2 கூட்டங்கள் போட்டுவிட்டார்கள் வாசுதேவன் கமிஷனர் இருக்கும்போது. அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் தரவில்லை. எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு நகர்மன்ற உறுப்பினருக்கு
கொடுக்கவில்லை. நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக நாங்கள் இதை எங்களுக்கு சரியான முறையில் செய்து கொடுக்காதனால நாங்கள் புறக்கணிக்கிறோம். 7 வார்டு கவுன்சிலர்களும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இதுவரைக்கும் தரவில்லை. பசும்பொன்னில் துணை ஜனாதிபதி வருகையினையொட்டி ஹெலிகாப்டரை இறக்கி தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் வருகின்ற 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை விழாவும் 118வது ஜெயந்தி விழாவும் கொண்டாடப்பட உள்ளது. இதனையடுத்து குரு பூஜை விழாவில் பங்கேற்க துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பசும்பொன் வந்து மரியாதை செலுத்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் செலுத்திய பணத்தில் 10,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாலஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்த முத்துராமன் என்பவர் தமிழ்நாடு கிராம வங்கியில் அடகு வைத்த 5 சவரன் நகையை மீட்பதற்காக தனது லாரியை விற்பனை செய்த பணத்தை வங்கியில் செலுத்தியுள்ளார். அப்போது அதில் 10,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து வங்கி மேலாளர் காவல்துறையில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் முத்துராமனிடம் லாரியை வாங்கிய ராமு, அஸ்கர், சர்தர், வசீம், சிவா, இப்ராஹிம் ஆகிய 6 பேரை கைது செய்து கள்ள நோட்டுகள் அளிக்க பயன்படுத்திய மெஷின், கணினி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் நகை அடகு வைத்து எடுத்து வந்த 40,000 ரூபாய் பணத்தை பறிகொடுத்த பெண் காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். இந்திலி கிராமத்தை சேர்ந்த சுதா என்பவர் ஆலந்தூரில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியில் நகை அடகு வைத்துவிட்டு 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு பேருந்தில் சென்றுள்ளார். கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் இருந்து தனது வீட்டிற்கு செல்லும் நகர பேருந்தில் ஏறிய போது பையில் இருந்த 40,000 பணம் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுதா சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் தெய்வானை திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு சிறப்புகளை பெற்ற இக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தினமும் பல்வேறு வாகனங்களில் சிங்காரவேலர் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்யும் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் சிங்காரவேலர் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி திருவிழாவில் தோல் மாலை மற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான இக்கோவிலின் கந்தசஷ்டி திருவிழா 7வது நாளையொட்டி சுவாமி குமரவிடங்க பெருமாளுக்கும் தெய்வானை அம்மனுக்கும் தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தெற்கு ரத வீதி, மேலரத வீதி சந்திப்புக்கு சுவாமி குமரவிடங்க பெருமானும் தெய்வானை அம்பாளும் வருகை தந்து மாலைகள் மற்றும் பட்டாடைகள் மாற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பாலியல் குற்றவாளிகளுக்கு 40 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேடவாக்கம் பள்ளிக்கரணை பகுதியில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் வசித்து வந்த நிலையில் அங்கு ஏசி பழுது பார்க்க வந்த அற்புதராஜ் மற்றும் அருண் ஆகிய இருவரும் அப்பெண்ணை கயிற்றால் கட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக அப்பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் 7 பிரிவுகளின் கீழ் குற்றவாளிகளுக்கு 40 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் 2ஆம் குற்றவாளிக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் 18 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளான வடக்கன் கானல், வெள்ளக்கெவி, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் கடந்த 18 நாட்களாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் அருவியில் குளிக்க தடை விதித்திருந்தனர். நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.